அன்பார்ந்த நேயர்களே, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி கோவை காருண்யா நகர் பெதஸ்தாவில் நடைபெற்ற சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்தில் இயேசு சுவாமியிடம் வந்து இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவர் கணக்கு வைக்கிறார். உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு எவைகளை எல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ, இது நிமித்தம் என்னென்ன கண்ணீர் வடிக்கிறீர்களோ அத்தனை கண்ணீரையும் துடைக்க இயேசு கண்ணீர் சிந்தி இருக்கிறார். இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுத்தார்கள். கண்ணீர் யாவும் என்று துடைக்கப்படட்டும். Lord, let every tear of everybody be wiped away. அவர்கள் கஷ்டத்திலிருந்து இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுப்பீராக. Lord, give them joy in place of all their sorrows. கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை தனித்தனியாகவும் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளுக்காக பிரார்த்தனையும் ஏறெடுத்தார்கள். இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைப்பார். Even today the Lord will நோயினால் உண்டாயிருக்கும் கண்ணீரை துடைப்பார். tears because of your sickness. உங்கள் நோய் மறையும், Your sickness will go. உங்கள் பாடுகள் மறையும், Your problems will go. பலவீனங்கள் மறையும், All your weakness will உங்கள் go. கட்டி கரையும். All your boils and wounds will go. இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். The Lord Jesus has shed his blood for you. இப்பொழுதும் பெதஸ்தாவில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்தில் நீங்கள் 10 வருஷமாக சிந்தின கண்ணீரை அவருடைய சமூகத்திலே என்று கொட்டும் பொழுது அவரும் அதே அளவுக்கு அவருடைய கண்களில் கண்ணீர் வடிய செய்கிறார். When you come before the Almighty God, Lord Jesus, and shed tears that you've been shedding for 10 years, the Lord also joins with you and sheds tears for you. உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய உங்களுக்கு புது வாழ்வை உருவாக்குவார். வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகளின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென தொகுத்து வழங்குகிறோம். இன்று மதியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 25:8 வசனத்திலே இருக்கிறது. The promised verse which the Almighty God wanted to give you this evening was given to me from Isaiah chapter 25 and verse 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். Here is the Lord who can swallow up death. இந்த நாளிலும் மரணத்துக்குரிய பயத்தினால் தவித்து போய் வந்திருக்கிறீர்களா? Probably even today you would have come with a fear of death. அடுத்து என்ன நடக்க போகிறதோ? You may be having a question, what is going to happen next in my life? இந்த மனிதர் எனக்கு என்ன செய்வாரோ? What will this man do to me? என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? How will my future be? என் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்க போகிறதோ? What is going to be the future of my family? என்றெல்லாம் மரண பயத்தினால் நிரம்பி நீங்கள் வந்திருக்க கூடும். Probably you would have come this evening with such kind of questions and fear. இந்த நேரத்திலே This evening ஆண்டவர் சொல்லுகிறார், the Almighty God says, அந்த மரணத்தையும் மரண பயத்தையும் நான் ஜெயமாக விழுங்க the போகிறேன். Almighty God says, I'm going to swallow up the fear of அதை death. நீக்கி போட போகிறேன். I'm going to remove the fear of அதை death. விழுங்குவேன். I'll swallow it up. அதையே அவர் சிலுவையிலே செய்தார். And that's what the Almighty God did through Jesus. எபிரேயர் 2:15 நாம் அதை வாசிக்கிறோம். We read that in Hebrews chapter 2. கர்த்தர் மரணத்தை ஜெயமாக வென்றார். Our Lord overcame death over sin. சிலுவையிலே அதை வென்றார். He got the victory on அந்த the cross. ஜெயநாதர் நம்மோடு இருக்கிறார். And that victorious Lord is in our midst. இந்த நாளிலே உங்களுடைய மரண பயத்தை அவர் ஜெயமாக விழுங்க போகிறார். This evening that Almighty God is going to swallow up that fear of death which is in you. கவலைப்படாதீர்கள். Don't be afraid.